இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நிர்மலா சீதாராமன் மேடம் அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அவங்க கிறிஸ்டியன் ஸ்கூலில் தானே சார் அப்போ படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கம்பல் பண்ணி மதம் மாற்றுறாங்கன்னு சொன்னால் நிஜமாக அத்தனை ஸ்டூடெண்ட்டும் இப்போ வந்துட்டு கிறிஸ்டியனாக இருந்திருக்கணுமே. அவங்க சாட்சிகளை விசாரணை பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஊரில் அவங்க சித்தி கொடுமையால் தான் அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தை வீட்டுக்கு போவே பயப்படுமா. அந்த தம்பியும் டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. அதே மாதிரி இந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்கும் போதும் இவங்க வந்துட்டு சுவமோட்டாவா அவங்களே வந்துட்டு தன்னிச்சையாக போய் ஒரு வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஜோசப் விஜய்னு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற தாவேகா தலைவர் விஜய் வந்து இதை பத்தி எந்த கருத்தும் சொல்லாம இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் மாதிரி பல கட்சிகள் இருக்குது. தாவேகால தான் என்ன இருக்கீங்களா? இல்ல சொல்றேன்னு சொன்னாரு, சொல்லல, நம்மள கூப்பிடவும் இல்லை. ஆனா உங்களுக்கு ஏன் தாவேகால முக்கியத்துவம் தரப்படல? எனக்கு போய் அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு நிக்கணும்னு அவசியமும் கிடையாது. கேட்லயே நான் நின்றுட்டு இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. இப்ப லாவண்யா கேஸா இருக்கலாம், வட மாநிலங்கள்ல கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட விவகாரமா இருக்கலாம், திருப்பரங்குன்றமா இருக்கலாம், இது எதுலையுமே கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்பதான் கட்சியை வந்து கட்டமைக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களை நான் உனக்கு பொதுச் செயலாளர் பதவி தரேன், நான் மாவட்ட செயலாளர் பதவி தரேன் அப்படின்னா நான் போகவே மாட்டேன். நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் ADSP திருமிகு அனுஷ்யா மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இந்த மைக்கேல்பட்டி விவகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2022லேருந்து இந்த விவகாரம் புகஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இப்போ 2026 இப்போ சமீபத்தில் CBI வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் மதமாற்றத்தினால அந்த மாணவி லாவண்யா இறக்கலை, அந்த தற்கொலைக்கு காரணம் வேறு சிலவை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் மதமாற்றம் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு பாஜக, VHP போன்ற அமைப்புகள், கட்சிகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் அது பிரச்சாரமாக முன்னெடுத்தாங்க. நேஷன் வித் லாவண்யா அந்த மாதிரியான நிறைய பிரச்சாரம். இதில் கிறிஸ்தவர்கள் மீதான இப்படி ஒரு பார்வையும் முன் வச்சாங்க. அந்த அமைப்புகள் வந்து இந்துக்களை கிறிஸ்டினா மாற்றுறதுக்கான வேலைகள் பண்ணுறாங்கலாம் சொல்லி கடுமையான பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. இப்போது அவர்களுடைய நிலைப்பாடுங்கிறது ரொம்ப அமைதியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டது முன்னாள் காவல்துறை அதிகாரி, அவர் மீது வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு மற்ற சில கட்சிகள்லாம் கோரிக்கை விடுக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி முதற்கட்டமாக பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய அந்த திராவிட ஆட்சி அவங்களுக்கு பிடிக்கலை. ரெண்டாவது இப்போ நடக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில் ஃபுல்லாக அதாவது மைனாரிட்டிஸை வந்துட்டு அடக்கிறது தான் அவங்களோட வேலை. கம்ப்ளீட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மதம், அந்த பாலிசியில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. அதுக்காக இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு அவங்களால வேறுன்ற முடியல. அதனால் ஏதாவது வந்துட்டு ஒரு சாக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா, இதை மாதிரி மதத்தை பற்றி மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப அதை கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஏன்னா நம்முடைய சார் வந்து அந்த தமிழ்நாடு BJP தலைவராக இருக்கும் பொழுது அவர் தான் இதை ரொம்ப முன்னெடுத்தார். ஒரு ஸ்கூலில் இல்லை எத்தனையோ ஸ்கூல் இருக்குது, எத்தனையோ ஸ்கூலில் குழந்தைங்க இது மாதிரி தற்கொலை செய்கிறாங்க, ஆக்சிடென்டலாக அவங்க இறந்து போகிறாங்க. ஆனாலும் இப்போ மைக்கேல்பட்டி விவகாரத்தை மட்டும் இவங்க தலைவராக இருக்கும்போது BJP ஆட்களை அனுப்பி அந்த குழந்தைக்கு டையிங் டெக்ளரேஷன் யார் எடுக்கணும்னா அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதி தான் எடுப்பாங்க. அந்த நீதிபதிகிட்ட கொடுக்கக்கூடிய அந்த மரண வாக்குமூலம் தான் அது வந்துட்டு சாட்சியமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் இவங்க எதுக்கு அவ்வளோ அவசரமாக 2 பேரை அனுப்பி அந்த பெண்ணோடைய வந்து அவங்க அப்பாட்டையும் போய் இவங்க பார்க்குறாங்க, அவங்க வீட்லேயும் போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்கும் போதும் இவங்க வந்துட்டு சுவமோட்டாவா அவங்களே வந்துட்டு தன்னிச்சையாக போய் ஒரு வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போது அந்த பொண்ணு குழந்தை வந்து அது வந்து ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்குது போல இருக்குது, அதுக்கு பேசக்கூட முடியல. ஆனால் அது வந்து தலையாட்டக்கூடிய இல்லை இல்லைன்னு சொல்கிற மாதிரியே இவங்க கொஸ்டின் வைக்கிறாங்க போல். உன்னை மத மாற்ற தடை சட்டத்தை உட்படுத்தினாங்களா அப்படின்னு. அதுக்கு எதுக்காக என்ன அந்த குழந்தைக்கு சொல்ல வாய் வரல, அதுக்கு பேசவும் முடியல. அந்த சூழ்நிலையே அதுக்கு வந்து உயிர் போகிற நிலைமையில் இருக்குது குழந்தை. அப்போ போய் இவங்க ஏதாவது கேள்வி கேட்டு இந்த மாதிரி வந்து மத மாற்றம் வந்து நடந்திருக்குதா, அதை எப்படியாச்சும் வெளியில் கொண்டாந்து இந்த குழந்தை மத மாற்றத்துக்காக தான் இறந்து போச்சு அப்படிங்கிறத வந்துட்டு இவங்களே வந்துட்டு பேசி அது ஒரு வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது அப்பயே வந்துட்டு லோக்கல் போலீஸ் சொல்கிறாங்க இல்லை இது மத மாற்றம் கிடையாது, அதுக்கு வேறு காரணம் இருக்குது, நாங்கள் புலன் விசாரணையில் வந்துட்டு நிச்சயமாக வந்து தெரிய வரும்னு சொல்கிறாங்க. அதையும் BJP கேட்கவே இல்லை. அன்னைக்கு இருந்த சாரும் வந்து கேட்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஈவன்
இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு அன்னைக்கும் பிஜேபி தான் இருந்துச்சு, இன்றைக்கும் பிஜேபி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஒரு அட்டானமஸ் பாடியாக இருந்தாலும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய புலன் விசாரணையில் நிச்சயமாக வந்து ஒரு உண்மையை வந்து யாராலும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்கூல் வந்துட்டு 1859 அந்த ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்துட்டு அத்தனை வருஷமாக எத்தனையோ குழந்தைங்க படிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு அந்த மாதிரி கம்பல் பண்ணி மதம் மாற்றுனாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அத்தனை ஸ்டூடெண்ட்டும் இப்போ வந்துட்டு கிறிஸ்டியனாக இருந்திருக்கணுமே. இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ எல்லாம் ஹிந்துஸாக தானே இருக்கிறாங்க. இல்லை, மைக்கேல்பட்டி மக்கள் என்ன சொன்னாங்கன்னா 60% மக்கள் எங்களுடைய குழந்தைகள் தான், இந்துக்கள் தான் படிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரியான சம்பவங்களே அங்கே நடக்கலைங்கிற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. ஆமாம் சார், இந்தியாவில் வந்து இந்துக்கள் பிற மதத்தினர் எல்லாரும் தானே சார். இப்போ ஒரு எந்த ஸ்கூலாக இருந்தாலும் அது ஹிந்து ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்டியன் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டு, இல்லை மைனாரிட்டி, ஈவன் முஸ்லீம், எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சார் இன்றைக்கி எல்லா மக்களும் படிக்கிறதுக்கு தானே சார் கல்வி கூடங்கள் வச்சுருக்குறாங்க. அதனால் வித்தியாசம் பார்க்காம இப்போ எதுக்கு படிப்பு சொல்லி தராங்க, இல்லை என் மக்களுக்கு மட்டும், நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான் இது எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. பாஜக தலைவர்கள் பாதி பேர் கிறிஸ்துவ பள்ளிகளில் படித்து வந்தவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லேருந்து பலரும். இல்லை, இப்போ ஈவன் நம்ம சார் வந்துட்டு கிறிஸ்டியன் பள்ளிக்கூடத்தில் அவங்க படிச்சிருப்பாங்க நிச்சயமாக. இப்போ நிர்மலா சீதாராமன் மேடம் அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அவங்க கிறிஸ்டியன் ஸ்கூலில் தானே சார் அப்போ படிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு, அப்புறம் ப்ரைவேட் ஸ்கூல்னால் அது கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் இருக்கும். அது டெஃபினட்டாக இங்கிலீஷ் மீடியமாக இருக்கும். அது ரொம்ப வசதி படைச்சவங்க தான் போய் படிக்கவும் முடியும். அதனால் இவங்க எல்லாமே வந்துட்டு அப்போது இவங்க எல்லாமே ஏன் மதம் மாறாமல் இருக்கிறாங்க இன்ன வரையும்? ஏன்னா பிஜேபியில் இருப்பாங்க. இவ்வளோ அன்னையிலேருந்து ஆர்எஸ்எஸ் இருக்குது, அன்றைக்கி சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆர்எஸ்எஸ் இருக்குது. அப்போ வந்து ஏன் வந்து இவங்கெல்லாம் இன்னும் கிறிஸ்டியன் ஆகலை? ஆனால் வந்து இவங்க வந்துட்டு ஏதாவது வந்து இன்றைக்கி நார்த்துலலாம் பார்த்தா, நானே வந்துட்டு நார்த்தில் வந்து கான்பூர் போயிருக்கேன். அப்போ ஒரு பாஸ்டர் வந்துட்டு அங்கே ஒரு மிஷினரி போயிருக்கிறாங்க. ஒரு நல்லது தானே சொல்கிறாங்க, அவங்க ஏதாவது கல்வி கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்ய தான் போகிறாங்க. ஆனால் அந்த மிஷினரியை போயிட்டு மொட்டையடித்து அவங்களுக்கு கரும்புள்ளி சிம்புள்ளிலாம் குத்தி அவங்கள வந்துட்டு கழுத மேலெல்லாம் ஊர்வலம் வச்சாங்க சார். அப்போ எனக்கு தெரிஞ்ச எஸ்பி இருந்தாங்க, தமிழ்நாடு வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க, அந்த ஊர் கேடர். நான் சொல்லி எஸ்பிகிட்ட சொல்லி, சார் இப்படி ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க சார், அவங்க பாவம் நல்லது தானே சார் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சட்டப்படி வந்து சார் வந்து அப்போ நடவடிக்கை எடுத்தாங்க அங்கே அப்போ எஸ்பி சார். அதே மாதிரி இப்பயும் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு கிறிஸ்தவர்கள் வந்துட்டு வீட்டு வேலைக்காக அழைச்சிட்டு போன பிள்ளைக்காக போய் 2 நன்ஸை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து அந்த மைக்கேல்பட்டியில் 75 வயசு வந்துட்டு அந்த வார்டன் அம்மா, அவங்க வந்துட்டு டீச்சர் கிடையாது. அவங்க இந்த குழந்தை வந்துட்டு படிக்க சொல்லி கம்பல் பண்ண போகிறதில்ல. அவங்க ஒன்றும் மார்க் ஷீட்டோ அந்த பிள்ளை குறைவாக மார்க் எடுக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் மார்க்கு குறைவாக எடுக்கிற அப்படி, ஆனால் அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை. ஏன்னா அது வந்து +8 +1 +2 வரையும் அங்கே தான் படிக்குது. 10th நல்ல மார்க் எடுத்திருக்கு. அப்போ அது படிக்கலைன்னு சொல்ல முடியாது அந்த குழந்தைய. அது அந்த பிள்ளையை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன, அந்த பிள்ளை இந்த சாவுக்கு வந்துட்டு இப்போ எல்லாம், ஏன்னா நிச்சயமாக சிபிஐ வந்து அவங்க சாட்சிகளை விசாரணை பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஊரில் அவங்க சித்தி கொடுமையால் தான் அந்த குழந்தை இறந்து போச்சு. ஈவன் வந்து நான் அங்கே உள்ள சிஸ்டர்ஸை வந்துட்டு எனக்கு பேச வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தை வீட்டுக்கு போகவே பயப்படுமா. ஏன்னா அந்த சித்தி வந்துட்டு நல்லாவே ட்ரீட் பண்ண மாட்டாங்களாம். இன்னொரு தம்பியும் வந்துட்டு இருக்கிற தம்பியும் வந்துட்டு அந்த தம்பியும் டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ வெண்புள்ளி மாதிரி உடம்புல இருந்தனால தட்டு கூட தனியாக வைப்பாங்களாம். அதனால் அந்த குழந்தை வந்து பொங்கலுக்கெல்லாம் போகவே இல்லையா. அப்போ ஈவன் நம்மளுடைய கான்வெண்ட்டில் வந்துட்டு சிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய கான்வெண்ட்டில் அழைச்சிட்டு போய் அந்த குழந்தை தனியாக இருக்கும்போது ஹாஸ்டலில் எல்லா பிள்ளைங்களும் போயிடுவாங்க போல இருக்கு வீட்டுக்கு. இந்த பிள்ளையை மட்டும் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது நல்லா படிக்கிற பிள்ளை, எல்லாட்டையும் நல்ல பேர் எடுத்த பிள்ளை. அந்த பிள்ளை மேலே எந்த அலிகேஷனும் கிடையாது. அந்த பிள்ளை மதமும் மாறலை. அதே மாதிரி இப்போ சிபிஐ விசாரணையில் கூட எல்லா குழந்தைங்களோட டிசிலையும் வந்துட்டு அவங்க பேரோட தான் திரும்பி போயிருக்காங்களே தவிர அவங்க எந்த மதம் மாறியோ இல்லை எந்த நேம் சேஞ்சஸோ ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் மத சிறுபான்மையினரெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. அதை பாதுகாக்கக்கூடிய கட்சிகளும் இயக்கங்களும் தான் இங்கே ஆட்சியிலும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனையும் வந்துட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் இருந்த காங்கிரஸுமே கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய கட்சி, பாதுகாப்பாக அவங்கள வச்சுக்கக்கூடிய கட்சி. திமுகவும் அதை தான் முன்னிறுத்துது. இப்போ புதுசாக வந்திருக்க விஜயும் அதை தான் சொல்கிறாரு. ஆனால் தமிழகத்தில் இந்த
மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்குது. அதான் சார், இன்னைக்கு மேடம் சோனியா காந்தி வந்துட்டு அவங்க வந்து ஒரு இந்திய முன்னாள் பிரதமரை கல்யாணம் பண்ணி அவங்க இந்தியனாகவே ஆயிட்டாங்க, சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்கள இன்னும் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி வெளிநாட்டுக்காரி, வெள்ளைக்காரி, வெளிநாட்டுக்காரி, ஒரு கிறிஸ்தவ நம்ம நாட்டை ஆளக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம ஏன் இப்போ கமலா ஹாரிஸ் போயிட்டு வந்துட்டு அமெரிக்காவில் வந்துட்டு அவங்க வந்துட்டு 2ஆம் கட்ட தலைவராக இருந்தாங்க, அவங்க வைஸ் பிரசிடென்ட் அங்கே இருந்தாங்கல்ல. அப்போ அவங்க போயிட்டு அந்த ஊர் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அந்த ஊர் அவங்க அம்மா போய் ஒரு ஹாரிஸுங்கிற ஒரு கிறிஸ்தவரை கல்யாணம் பண்ணி அந்த அம்மா அந்த ஊர் குடிமகள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு அவங்கள ஏற்றுக்கிறாங்க. நம்ம இந்தியர்னு சொல்லி கொண்டாடணுமே எல்லாருமே. இந்தியர்னு நம்மளும் கொண்டாடுறோம். அந்த பொண்ணு நம்ம ஊர் பிள்ளை, திருவாரூரில் பிறந்த அந்த பொண்ணு, அவங்க தாய் இங்கே தான் பிறந்தாங்கன்னு நம்ம கொண்டாடுறோம், சந்தோஷப்படுறோம். நம்ம ஊர் பொண்ணு போயிட்டு இன்றைக்கி எல்லாமே சார் ஐஐடியில் படிக்கிறவங்க அவ்வளோ பேரும் போயிட்டு இன்றைக்கி அமெரிக்காவில் தான் வேலை பார்க்குறாங்க. நம்ம ஊரில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. இப்போ அவங்க ஏன் அமெரிக்காவுக்கு நம்ம போகிறோம், அங்கே போயிட்டு அவங்கள ஏதாவது இல்லை நீங்கள் எல்லாமே ஹிந்துவாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே கிறிஸ்டியனாக மாறுங்க அப்போ தான் வேலை தருவேன்னு ட்ரம்ப் சொல்கிறாங்களா, இல்லை யூரோப் கண்ட்ரிஸ் சொல்கிறாங்களா? எல்லா படித்தவங்களும் நிச்சயமாக வந்து ஃபாரினுக்கு போகிறதுக்கு மேல் படிப்புக்காக ஈவன் காந்திஜி போனாங்க, நேரு போனாங்க, இன்னும் நிறைய தலைவர்கள்லாம் வந்துட்டு ஃபாரினில் தான் போய் படிச்சிருக்காங்க. அப்போ ஃபாரட்லாம் ஈவன் அம்பேத்கர் கூட. அப்போது நம்ம அங்கே போனவங்கெல்லாம் வந்து மதம் மாதிரி அங்கே வந்தாங்க இல்லையே. அதனால் இவங்க வந்து தப்பான வந்துட்டு இப்போது முன்னாடி வந்து இந்துக்கள் அப்போ அரசர்கள் ஆண்டபோது அப்போ இந்து கோயில்கள் எல்லாம் நிறைய பல்லவ மன்னர், இப்போ பாண்டிய மன்னர், சோழ மன்னர் எல்லாருமே இந்து கோயில்களை கட்டினாங்க. அன்னைக்கு இந்து தெய்வத்தை எல்லாரும் வழிபட்டோம். அதுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் இங்கே வரும்பொழுது அவங்க படிப்பு சொல்லி கொடுத்து அந்த மருத்துவமனைகள்லாம் ஏற்படுத்தி நமக்கு உதவி செய்யும் பொழுது அவங்க சொல்லும் பொழுது அந்த முன்னோர்கள் வந்து அந்த கிறிஸ்டியானிட்டியை தழுவ ஆரம்பித்தாங்க, அந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தாங்க. அதில் நல்ல கருத்துக்கள் தான் சொல்லியிருக்கு. நானும் வந்து ஒரு கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன் தான், நான் ஹிந்துவாக இருந்து தான் மாறினேன். ஆனால் எனக்கு அதில் சொல்லியிருக்கக்கூடியது பிடிக்குது. எனக்குன்னா உன்னோட சகோதரனை வந்துட்டு நீ நேசின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு கன்னத்தை அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டு, நீ திருப்பி அடிக்காத, நீ கத்தி எடுத்தால் கத்தியால் தான் உனக்கு மரணம் வரும், நீ உன்னோட சகோதரனை நீ முட்டாளேன்னு சொல்லாத, அவன் உன் சகோதரன். அதுதான் காட் கிரியேட்டட் மேன் இன் ஒன் பிளட். எல்லாருமே ஒரே ரத்தத்தினால உண்டு பண்ணக்கூடிய, கடவுளால் உண்டு பண்ணக்கூடிய மனுஷர்கள். கடவுளை யார் சொல்கிறா? லாவண்யா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இதை கண்டிக்குது. முன்னாள் பாஜக மாநில தலைவரையும் கண்டிக்கிறாங்க. அவர் மீது வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வைகோ உள்ளிட்டோர் சொல்கிறாங்க. விசிக திருமாவளவன் இதை கண்டிக்கிறார். ஆனால் ஜோசப் விஜய்னு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற தாவேகா தலைவர் விஜய் வந்து இதை பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது நீங்கள் ஃபஸ்ட்டு இது சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அதாவது ஃபால்ஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ பாரதிய நீதி சட்டம் 2023 இப்போது அந்த 75 வயது ஒரு வார்டனை வந்துட்டு அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் சிபிஐ வந்துட்டு இல்லை அவங்க மத மாற்றம் செய்யலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணி அனுப்பிட்டோம். ஆனால் இன்னைக்கு அது ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் தான். இப்போ அவங்க சொல்லும் பொழுது மத மாற்றம் வந்து அந்த வார்டன் மீதும் புகார் சொல்லுதில்ல, அவங்க கொடுத்த பணிச்சுமை காரணமாக தான் அந்த சிறுமி இறந்தது காரணம் அப்படிங்கிறதும் சிபிஐனுடைய பணி சுமை வந்துட்டு அவங்க ப்ரூவ் பண்ணி அவங்க குற்றவாளின்னு தண்டனை கொடுத்த போது தான் சார் அதை வந்துட்டு குற்றவாளின்னு சொல்ல முடியும். அது கேஸ் அண்டர் ட்ரையல், இப்போ விசாரணையில் தான் இருக்குது. இன்னும் நீதிமன்றம் வந்து விசாரித்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா தான் அந்த செக்ஷன் படி அவங்க குற்றவாளி ஆவாங்க. அந்த கேஸ் விடுதலை ஆயிடுச்சுன்னா அவங்க குற்றவாளி இல்லை. ஆனாலும் நம்ம வந்து சாட்சியங்களை வந்துட்டு கலைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள நம்ம ரிமாண்ட் பண்ணுறோம். ரைட்டு, இப்போ நம்ம கேஸ் கொடுத்தாச்சு, புலன் விசாரணையில் இருக்குது, ரிமாண்ட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஃபால்ஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, மத மாற்றத்தினால தான் குழந்தை வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு, கம்பல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் மத மாற்றம் இல்லைன்னு சிபிஐ சொல்கிறாங்க. அப்போ அது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இல்லையா? அந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்லேயே செக்ஷன் 217 என்ன சொல்லுதுன்னா, பாரதிய நீதி சட்டம் என்னென்னா, மற்றொருவருக்கு கேடு விளைவிக்க பொது ஊழியரின் சட்டப்படியான அதிகாரத்தை பயன்படுத்த செய்யும் எண்ணத்துடன் தரப்படும் பொய் தகவல். பொது ஊழியர் ஒருவரின் சட்டப்படியான அதிகாரத்தை ஒருவருக்கு கேடு அல்லது தொந்தரவு தர பயன்படுத்தும்படி செய்யும் எண்ணம் கொண்டு தெரிந்தே பொய் தகவல் கொடுக்கின்ற ஒருவர் ஓராண்டு கால அளவு சிறை தண்டனையோ அல்லது 10,000 ரூபாய் வரை அபராதமும் அல்லது 2மோ விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். அப்போது பொய் தகவல் கொடுக்குறவங்களுக்கு 1 வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு சிறை தண்டனை உண்டு.
அவங்களுக்கு வந்துட்டு அபராதம் உண்டு, 2மே விதிக்கப்படும் சொல்கிறாங்க. அப்போது இப்போ இவங்க மேலே கேஸ் போடணும். இவங்கள கேஸ் போட்டு இவங்க இப்போ அவங்க சொன்னது மத மாற்றத்தினால தான் வந்துட்டு குழந்தை வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு, கம்பல் பண்ணதுனால அப்படிங்கிறாங்க. அது பொய் தகவல் கொடுத்து ஒரு சட்டப்படியான ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க மேலே நீங்கள் ஒரு பொய்யான வழக்கு, அதாவது ஃபால்ஸ் கேஸ் இவங்க கொடுக்கறது, அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சுல. அப்போ நம்ம வந்து இவங்க மேலே கேஸ் போடணும். கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது, தீர்ப்பு வரல. ஆனால் சிபிஐ கொடுத்த அறிக்கைங்கிறதோட அடிப்படையில் தான் விவாதங்கள் போயிட்டுருக்கு. இப்போ தாவேக்காவினுடைய அமைதி எப்படி பார்க்குறீங்க? தாவேக்காங்கிறது வந்து சார் இப்போ ஒரு புதிய கட்சி தான். இப்போது இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து பாதுகாவலர் வந்துட்டு நம்ம திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரை பற்றி அவர் தான் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்துட்டு அவர் தான் பாதுகாவலர் வளர்த்து விடுறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ தான் அவர் வந்த புதுசு, அப்போ ஆட்சிக்கு வந்த புதுசு. ஆனாலும் இன்றைக்கும் வந்து திராவிட கட்சிகள் தான் மைனாரிட்டிக்கு வந்து ஒரு பாதுகாப்பானவர்கள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கள நிலவரம். உதயநிதி கடந்த காலங்களில் கிறிஸ்தவர்களை பற்றி எவ்வளோ நெருக்கமாக பேசினாருங்கிறதும் இருக்குது இன்னும் மேடையில். உதயநிதி பேசுனது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மேடம் ஜெயலலிதா அம்மா பீரியடில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, அப்புறம் அது நீக்கி கொள்ளப்பட்டது. இப்போ அதே மாதிரி ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட்டில் அப்படி கொண்டாடவே இல்லை. அவங்க வந்துட்டு அதாவது ஜாதிங்கிறது ஒன்று இருக்குதே தவிர அது வந்து இந்துக்கள் மத்தியில் தான் அந்த ஜாதின்னு இருக்குது. இப்போது ஈவன் அந்த ஜாதி அகற்றுறதுக்கு வந்துட்டு எந்த கட்சிகள் வந்துட்டு முயன்றாலும் அது முடியலை. ரெண்டாவது என்னன்னா, இப்போ வந்து ரொம்ப பாகுபாடு பார்க்குறதில்ல. இப்போ வந்து நம்ம டிஎம்கே வந்து கவர்மெண்ட்டில் வந்துட்டு சொல்கிறாங்க, அவங்க மினிஸ்டர்ஸும் சில சமயம் ஜாதி கொடுமைகள்லாம் பண்ணுறாங்க. அந்த தீண்டாமை ஒழிப்புங்கிறது வன்கொடுமையெல்லாம் அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல் தான். இந்த ஹோலாக பார்த்தா டிஎம்கே வந்துட்டு மைனாரிட்டிக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் தான், அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் சார் இன்னைக்கு வந்து விஜய்ங்கிறவரும் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரை மாதிரி பல கட்சிகள் இருக்குது. எல்லாரும் இருக்கீங்களா மேடம்? தாவேக்கால தான் இன்னும் இருக்கீங்களா? இல்லை, நான் தாவேக்கால இருந்து அதாவது தாவேக்கால உறுப்பினர் கார்டு நான் போட்டேன். அன்னைக்கு நான் முன்னாடி பேட்டியில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், விஜய் தலைவரை வந்து பார்க்குறதுக்கு அவர் பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் சொல்கிறேன்னு சொன்னார், சொல்லலை, நம்மளை கூப்பிடவும் இல்லை. நீங்கள் நம்ம பேட்டியிலே விஜயை பற்றி பேசின ஒரு விஷயங்கிறது பயங்கர வைரலாக போணுச்சு. அதாவது இவ்வளோ கோடி ரூபா வாங்கிட்டு வரவர் அரசியலுக்கு வந்து இன்னும் எவ்வளோ கோடி சம்பாதிப்பார் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக ஒரு விஷயம்லாம் பேசியிருந்தீங்க. டிவிக்கே ஐடிவிங்கே அது பெரிய அளவில் கொண்டு போனாங்க. ஆனால் உங்களுக்கு ஏன் தாவேக்கால முக்கியத்துவம் தரப்படலை? இல்லை, தாவேக்கா வந்து ஒரு புது கட்சி தான். இப்போ அந்த தலைவரோட நாலெட்ஜுக்கு போச்சா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இப்போ என்னை பொறுத்தவரையும் மக்கள் பணி செய்கிறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே நான் காவல்துறையில் எனக்கு 37 ஆண்டுகள் வந்து அனுபவம் இருக்குது. ரெண்டாவது நான் வந்து மக்கள்கிட்ட நான் லஞ்சம் வாங்கினதே கிடையாது வேலை பார்க்கும்பொழுது. அதனால் மக்களுக்கு ஏதாவது நேர்மையாக பணி செய்வோம், ஒரு ஊழல் இல்லாத அரசும் ஒரு வாரிசு இல்லாத அரசியலும் கொடுக்கணும்னு ஒரு புதிய ஒருத்தர் வரும்பொழுது அது நல்லா தானே இருக்குது. மக்களுக்கு வந்து ஒரு புதிய கட்சி வரட்டும். இப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி வந்துட்டு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஆனால் அவங்க தலைவரை பார்க்குறதுக்கு வந்துட்டு அவங்க பொதுச் செயலாளர் வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கல. அதனால் எனக்கு போய் அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு நிற்கணும்னு அவசியமும் கிடையாது. நான் வந்துட்டு வேலை பார்க்கறதுக்கு மக்களுக்கு பணி செய்ய தான் வந்தனே தவிர நான் போய் என்னை நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவங்க கேட்லேயே நான் நின்றுட்டு இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போது நக்கீரன் போன்ற நீங்கள்லாம் ஒரு நியூட்ரலாக தானே இருக்கீங்க. இப்போ அவங்க வெளியில் ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு விங்கே ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு அது முக்கியம். ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு விங்கே ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லை. அதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு புரியலை. அதனால வந்து இப்போ இந்த கூட்டத்துக்குலாம் அழைப்பு வருமா? நீங்கள் உறுப்பினருங்கிற அடிப்படையில் நீங்கள் சேர்ந்தப்ப பெரிய வைரல் அனுப்பின செய்தி எல்லா ஊடகங்களும் உங்களை பேட்டி எடுத்தாங்க. ஆமாம், இல்லையே, கூப்பிடவே இல்லை. அதே சமயத்தில் வந்துட்டு எனக்கு என்னென்னா, நான் வந்து பொதுமக்களில் ஒருத்தி, நான் மக்களுக்காக மட்டும்தான் பேசுவேன். அது தாவேக்காவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே டிஎம்கே எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஏதாவது வந்து அவங்க குறைகள் பண்ணும்பொழுது அதை தட்டி கேட்குற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதனால் இப்போ பத்திரிக்கையாளர் எனக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்குறீங்க, என்னை கேட்குறீங்க இந்த மாதிரி. அப்போது நான் வந்து லஞ்சமே வாங்கக்கூடாது மக்கள்கிட்ட, ஒரு ஊழல் இல்லாத அரசு அப்படின்னு ஒருத்தர் புதிய ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அது நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ 2 கட்சியுமே மாறி மாறி ஏடிஎம்கே டிஎம்கே இவ 2 கட்சியுமே இல்லை, ஈவன் காங்கிரஸ் ஈவன் பிஜேபி எல்லா தலைவர்களில் யாராவது ஒருத்தவங்க இந்த வருமானத்துக்கு மீறி சொத்து சம்பாதிச்ச வழக்கில் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு தான் வராங்க. அப்போ அதுக்கு நமக்கு கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. என்னென்னா அரசியல்
காங்கிரஸ்லேருந்து தாவேக்காவுக்கு போனீங்க, இப்போ காங்கிரஸே தாவேக்காவோட போகுது சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு விஷயம். இல்லை, அதாவது காங்கிரஸுங்கிறது எப்படின்னா அது வந்துட்டு என்னோட பேசிக் கட்சி. ஏன்னா நான் வந்து தலைவர் ராஜீவ்காந்தியோட நான் இருந்தேன். அப்போ தலைவர் ராஜீவ்காந்தியோட இருக்கும்பொழுது அவருக்காக தான் நான் வந்து கட்சிக்கே வரேன். ஏன்னா அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அவர் வந்து ராகுல் தலைவர் வந்துட்டு அந்த குற்றவாளிகளை ஆதரித்து பேசுகிறாங்க ஒரு எலெக்ஷனில் அவங்க பிரியங்கா மடத்துக்காக. அப்போ அவங்களுக்காக வருத்தப்பட்ட நளினிக்காக என் தங்க வருத்தப்பட்டாங்க ஜெயிலில் போய் பார்த்துட்டு. எதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு வானதி சீனிவாசன் மேடம் கேட்டாங்க, நீங்கள் ஏன் வந்து குற்றவாளி மேலே வந்துட்டு நீங்கள் அவ்வளோ கரிசனை காட்டுறீங்களே, உங்களுக்கு அவ்வளோ அன்பான தலைவர்கள்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் இன்னும் பார்க்கல அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொன்னேன், 2 தலைவர்களுமே எங்களை பார்க்கவே இல்லை. பாதிக்கப்பட்டவங்கள அப்படியே விட்டுட்டாங்க, அவ்வளோதான். பாதிக்கப்பட்டவங்க தான். குற்றவாளிகளுக்காக தான் எல்லா கட்சிகளும் பேசுகிறாங்க. அவங்களுக்கு தான் உரிமை இருக்குது, அவங்கள தான் விடுதலை பண்ணணும், அவங்க தான் தண்டிக்கப்படுறாங்கன்னு நினச்சாங்களே தவிர நாங்களாம் பர்மனெண்ட்டாக தண்டனை அனுபவிச்சுட்ருக்குறோம் இன்னசென்ட்டாக இருந்துன்னு அவங்களுக்கு புரியலை. கோர்ட்டுக்கும் புரியலை, அது உச்சநீதிமன்றத்துக்கும் புரியலை, அந்த அதே மாதிரி அந்த அரசாங்கத்துக்கும் புரியல. இந்த பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பங்கள்லாம் என்ன மாதிரி இருக்கும்னு யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. பாதிக்கப்பட்டவங்க அவ்வளோதான். அவங்களோட கரிசனையெல்லாம் குற்றவாளிகள் மேலே. அது ராகுல் தலைவரும் சொல்லும்பொழுது அது எனக்கு கோபமாக இருந்துச்சு. அதனால் நான் கட்சி விட்டு வெளியில் வந்தேன். அதே மாதிரி வந்து நம்ம விஜய் சாரோட கட்சிக்காக நம்ம தாவேக்காக்கு போகணுன்னு நினச்சேன். அது புது கட்சியாக இருக்குமே, ஒரு நல்ல மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்து நம்மளை வந்து அங்கீகரிக்கலை, மீன்ஸ்னால் அழைக்கலை. அதனால் வந்துட்டு அதில் நான் போயிட்டு அவங்கள்ட்ட வந்து நான் மக்களுக்கு பணி செய்கிறேன்னு இவங்க காலை பிடிச்சலாம் கெஞ்சுன்னு நமக்கு அவசியமே கிடையாது. நான் ஓட்டு போட்டால் தான், இந்த மக்கள் ஓட்டு போட்டால் தான் இவங்க மக்களுக்காக பணி செய்ய தான் இவங்க வராங்க. இவங்கக்கிட்ட போய் நீங்கள் தான் பெரிய தலைவர், நீங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற போகக்கூடிய கிருஷ்ண பகவானாக வந்திருக்கிறீங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் அவங்க கூப்பிட்டா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதே சமயம் எலெக்ஷன் டைம் உங்களை மாதிரி தகுதி உள்ள திறமை உள்ள அலுவலர்களையும் அல்லது கட்சி சார்ந்தவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் காங்கிரஸில் இருந்தனால, அந்த மாதிரி ஒரு கட்சிக்காரருங்கிற அடிப்படையாவது உங்களை பயன்படுத்திக்கலாமே, அதையும் தாண்டி ஏன் பயன்படுத்தாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஜோசப் விஜய்ங்கிறவர் நிச்சயமாக வந்து அவர் வந்து பிஜேபி ஆட்சியை எதிர்த்து பேசும்போது நிச்சயமாக இவர் காங்கிரஸோடு தான் அலையன்ஸ் வைக்க போகிறார் நான் நம்பினேன். ஏன்னா நான் பார்ஷியலி காங்கிரஸில் நான் இல்லை அப்படிங்கிறதுனால விஜய் கூட போகிறதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக வந்து அவர் வந்து காங்கிரஸோட ராகுல் தலைவரோடு தான் அவர் அலையன்ஸ் வைப்பார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வந்து இப்போ எப்படின்னு தெரில. ஆனாலும் இப்பயுமே காங்கிரஸில் வந்துட்டு ஒரு அதை இப்போ ஏன்னா ஒருத்தவங்க வந்து டிஎம்கேவோட அலையன்ஸ் வைக்கக்கூடாதுங்கிறாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு அலையன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது வந்து தலைமை எடுக்கக்கூடிய முடிவுன்னு சொல்லிட்டு நம்ம செல்வ பெருந்தகை தலைவர் சொல்கிறாரு. ஆனால் அதுதான் வந்து உண்மை. ஏன்னா வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப எப்படி விஜய் எடை போடுறீங்க? இப்போ கட்சியில் இருந்தீங்க வந்தீங்க தாண்டி இப்போ லாவண்யா கேஸாக இருக்கலாம், வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட விவகாரமாக இருக்கலாம், திருப்பரங்குன்றமாக இருக்கலாம், இது எதுலேயுமே கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாருல. அப்போ எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அதாவது விஜய்ங்கிறவர் வந்துட்டு இந்த அரசியலுக்கு வந்துட்டு அவர் வந்து எத்தனை வருஷம், இப்போ ஒரு 3 வருஷம் இருக்குமா? ஆமாம், 2வது ஆண்டு விழா கொண்டாடி. ஒரு 3 வயசு குழந்தை தானே அவர், ஒரு 3 வயசு குழந்தை தான். 2 வயசு கரெக்டாக. ஆமாம், அவருக்கு ஒரு 2 வயசு குழந்தைய போய் நம்ம போயிட்டு நீ மொத்த அரசியலையும் பற்றி நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ எத்தனை வருஷம், ஒரு 70 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி போயிட்டு அவங்கள போய் ஒரு 70 வயசுக்காரங்களுக்கும் ஒரு 3 வயசுக்காரங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ தானே அவங்க குழந்தை. இன்னும் வந்துட்டு அவங்க இப்போ ஒரு எலெக்ஷன் கூட பார்க்கல, ஒரு தேர்தல் பார்க்கல, அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ தான் கட்சியை வந்து கட்டமைக்கிறாங்க. அதனால் போயிட்டு அவர் அதை பேசல இதை பேசல அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம். அவர் எந்த ஒரு விஷயமும் ஆதவர்ஜுனா உங்களுக்கு பழக்கம்தான், ஐபிஎஸ் திலகவதி மேடம் மூலமாக நெருக்கம்தான். அப்போ அவரும் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணிங்களா, அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணிங்களா? ஆதவர்ஜுனா சாரை பார்க்க போனேன். அவர் அதிக நேரம் வந்து டெல்லியில் தான் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க ஆஃபீஸில். அவரை பார்க்குறதும் நான் தவிர்த்துட்டேன். ஏன்னு சொன்னால் இதுக்காக இவங்கள பார்க்குறதுக்காகவே போயிட்டு நம்ம எதுக்கு போய், இப்போ அவங்க கட்சியில் வேணும்னு சொன்னால் நம்ம போய் பார்த்துருக்கோம், அவங்க அழைத்தா தான் நம்ம போக முடியும். அவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம 2ஆம் கட்ட அவங்களோட பிஏ அந்த மாதிரி ஆட்கள் கூடயே போய் நம்ம இவங்கள தேடிட்டு இருக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. நம்ம போயிட்டோம், பார்த்துட்டோம், அவங்க கூப்பிடலாம், அவங்களுக்கு தெரியும். இல்லை அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், இன்னும் நிறைய தலைவர்களோடைய வந்துட்டு அவங்கள பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதுக்கு இடையில் வந்துட்டு இந்த கரூரில் வந்துட்டு 41 பேர் இறந்து போனாங்க. அது பெரிய சோகமான நிகழ்ச்சி. அந்த கட்சி பேர் ஒரு கெட்ட பேர் வந்துச்சு.
அதனால் இப்போ அவங்க வந்து எந்த நிலையில் இருக்காங்கன்னு தெரில. ஆனால் நிறைய பேர் வந்து அவங்க கட்சியில் இருக்கிறதுனால ஒருவேளை அவங்களோட ஃபேன்ஸு இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்துட்டு விஜய் வந்துட்டு நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு நிறைய மக்கள் சொல்லும்பொழுது அவங்க அத்தனை பேரையும் தனித்தனியாக பார்க்கணுன்னு அவசியமும் கிடையாது, அவங்களுக்கு நேரமும் இருக்காது. அதனால் நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட போய் நிற்கணும்னு எனக்கும் அந்த மாதிரி கிடையாது. என்னை கூப்பிட்டா நான் போவேன், நான் கூப்பிடலைன்னா நான் போக மாட்டேன், அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களை? எனக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். சும்மா கட்சியில் வந்துட்டு நான் உனக்கு பொதுச் செயலாளர் பதவி தரேன், நான் மாவட்ட செயலாளர் பதவி தரேன் அப்படின்னா நான் போகவே மாட்டேன். இப்போ நீங்கள் அரசு அதிகாரி, அது மாதிரி ஐஆர்எஸ் சேர்ந்த அருண்ராஜ் அவங்களாம் அரசு அதிகாரி தானே, அவங்களாம் நல்லா தான் செயல்பட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டாங்க, அவங்க செயல்படுறாங்க, என்னை கூப்பிடல, அதனால நான் உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்ருக்கிறேன். நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி தான், இப்போ கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கத்தில் சின்ன மனக்கசப்பும் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே சரியாக பாதுகாப்பு இல்லை, சில நெருக்கடிகள்லாம் இருக்குங்கிற மாதிரியான விமர்சனங்களும் பொது வெளியில் பார்க்க முடியுது. அது நீங்கள் எப்படி உணர்றீங்க? அது உண்மை சார். அதாவது இப்போது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிக்கல் வந்து 25 மதத்திற்கு சுதந்திர உரிமை, மனசாட்சிப்படி செயற்பட மற்றும் தமது மதத்தை தழுவ மேற்கொள்ள பரப்புவதற்குள்ள சுதந்திரம், பொது ஒழுக்கம் மற்றும் நலவாழ்வு ஆகியவற்றுக்கும் இந்த பகுதியின் மற்றைய வகையங்களுக்கும் உட்பட்டு நபர்கள் அனைவரும் தமது மனசாட்சிப்படி செயற்பட மற்றும் தமது மதத்தை தழுவ மேற்கொள்ள பரப்புவதற்கு சுதந்திரம் உடையவராவார். இப்போ ஒரு மதத்தை, அது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், அது புத்திசம், ஜெயினிசம், எந்த மதத்தை வேணாலும் இந்த இந்தியாவில் பிறந்த எந்த குடிமகனும் தழுவலாம். அந்த கருத்து சுதந்திரம், அதை பற்றி பேசலாம், இல்லை அது பரப்புரை செய்யலாம், இல்லை ஆலயங்களை நிறுவலாம், இல்லை பள்ளிக்கூடங்களை நிறுவலாம், மருத்துவமனைகள், இப்படி பொதுமக்களுக்கு, பொது ஒழுக்கத்திற்கு, பொதுமக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய எந்த செயல்களை வேணாலும் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் போதே மத சுதந்திரம் நமக்கு கொடுத்தாச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அது வந்து இன்னைக்கு இப்போ ஒரு கன்வர்ஷன், இப்போ வந்துட்டு ஒரு மத மாற்றம், இப்போ விருப்பப்படியே ஒருத்தவங்க மதம் மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பட்டியலினத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பட்டியலினத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவனாவோ இல்லை இஸ்லாமியராவோ இல்லை மித்த மதத்துக்கு மாறும்பொழுது அவங்கள பிசின்னு கொண்டாந்து வச்சிடுறாங்க, பேக்வேர்டு கம்யூனிட்டி கொண்டாந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு சலுகையெல்லாம் போயிடுது, அரசு சலுகை போயிடுது. ஆனால் அவங்களோட ஜாதியில் மாற்றம் வரல. அவங்க எந்த ஜாதி எங்கே குடியிருக்கணும்னு சொன்னாங்களோ, இப்போ கிராமங்களில் பார்த்தா காலனின்னு இருக்கும், ஊருன்னு இருக்கும், ஒரு அக்ரஹாரம், இப்படி முதலியார் வாழக்கூடிய இடம், நாயுடுஸ், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதி, அங்கே தான் அவங்க குடியிருக்கிறாங்க. நம்ம சிட்டி மாதிரி கிடையாது. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லோரும் ஒன்றா குடியிருக்கிறோம், அப்படி கிடையாது. இப்போ கிராமங்கள்லாம் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தெரு, அங்கே தான் அவங்க குடியிருக்கணும். மித்த ஜாதிக்காரங்க இந்த ஜாதிக்காரங்களை ஏற்றுக்கிறதில்ல. அப்போது அவங்களோட நிலைமை மாறவே இல்லை. ஈவன் அட்ராசிட்டிஸ் வச்சுக்கோங்களேன். இப்போது எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு அட்ராசிட்டிஸ் ஆக்டில் ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடந்தாலும், அவங்க ஜாதி பற்றி பேசினாலும், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அட்ராசிட்டிஸ், இப்போ வந்து கொடுமைகள், ஜாதி கொடுமை, தீண்டாமை அந்த நடக்கும்பொழுது அந்த பெண்ணுக்கு வந்துட்டு ஒருவேளை பிசி ஆகிட்டதுனால அந்த பெண்ணுக்கு வந்துட்டு பேக்வேர்டு கம்யூனிட்டி ஆனதுனால இந்த எஸ்சி எஸ்டிக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்க இந்த நடைமுறை சிக்கலும் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி அரசு வேலையும் கிடையாது. ரொம்ப நன்றி மேடம். வழக்கம் போல் உங்கள் அதிரடியான பதில்களால் இந்த இன்டர்வியூவை பரபரப்பாக்கிட்டீங்க. நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார், தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.